ராகவும் அபி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவோட சித்தி வந்து இந்த மாதிரி அபியை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்படி வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அபியை வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டே போகிறாங்க. எல்லாரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க சுந்தரி. இதை பார்த்து அபி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து ராகவ் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. பாத்ரூம்ல மேலே எழுதி வச்சிருக்காங்க சாரின்னு சொல்லிட்டு. நீ தான் என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டியா, அப்புறம் எதுக்கு சாரி கேட்குறேன்னு மனசில் நினைக்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக வந்து ராகவ் வந்து பேச மாட்டேங்கிறாரு. அபிகிட்ட எதுவுமே பேசாமல் இருக்காரு. அதனால அபி மனசு கஷ்டப்படுறாங்க. இவர் நம்ம மேலே கோவமாகவே இருக்காரு, இன்னும் கூட மாறல போட்டிருக்கு. எதுக்கு இந்த வீட்டில் நம்ம இருக்கோம், இருக்கிறதுக்கு மனசே இல்லை, நான் முதல்ல எங்கள் வீட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி முடிவெடுக்கிறாங்க. அவருக்கு தெரியாமல் நம்ம கிளம்பிடுவோம் காலைன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து நீ தனியாக போகக்கூடாதுமா, தனியாக போனால் நம்மளுக்கு வந்து அது வந்து கௌரவம் கிடையாது, அதனால் வந்து சரி மாப்பிள்ளை இருக்கார்ல முரளி மாப்பிள்ளை, அவரை விட சொல்கிறேன் அப்படின்னோடனே போக மாட்டேன் அவர் கூட அப்படின்றாங்க. எங்களுக்காக போமான்னு ரொம்ப பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அபியும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்காக முரளி மாமாக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. அவள் போகணும்னு நினைக்கிறா, நீயும் பேச மாட்டேங்கிற, வீட்டில் எல்லாரும் அவளை திட்டுறாங்க, அப்போ அவள் என்ன தண்டா பண்ணுவா, பாவண்டா அவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து அஞ்சலி உடனே வந்து முரளி வந்து ரொம்ப சந்தோஷமாக அபியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகிற வழியில் வந்து உங்களுக்கும் ராகுக்கும் ஏதாவது சண்டையா, அதான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. புருஷன் போனேன்னா சண்டை வரதாங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தீங்களா அப்படின்றாரு. உடனே சொல்கிறாங்க, ஆமாம்மா 3 ஜென்மத்தில் வந்து நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சியாக பிறந்திருப்போம், இப்போவும் அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணுறாரு அந்த இடத்துல. அதை பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாங்க, இந்த முரளி எப்படி கரெக்டாக வந்து இங்கே ட்ராப் பண்ணுறான், உண்மையிலே இவனுக்கு எல்லா ஒரு ஞாபகமும் இருக்குது, வேணும் தான் பண்ணுறான், எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணட்டுமே, இவனுக்கு இருக்குது, விடவே மாட்டேன் இவனை, அதனால தான் நானும் ராக்கி பாயும் ஒன்றா இருக்கிறதோ நல்லா சிரித்து பேசுறதோ இவனுக்கு ஆக மாட்டேங்குது போல் இருக்கு, பார்த்து பார்த்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறானே, கண்டிப்பாக இவனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது, வேணும்னு நடிச்சிட்ருக்கான், இவன் கதையை கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரம், எல்லார் முன்னாடி இவன் முகத்தை கிழிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படி பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் சரிடா, என்னையும் ராக்கி பாயோலாம் உன்னால் பிரிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு முரளியை வந்து அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன அப்படி ஏதோ மனசுலேயே சொல்லிக்கிறீங்க அப்படின்னோடனே வெளிப்படையாக ஒரு நாள் சொல்கிறதுக்கு வரும், அப்போ சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு முரளி யோசிக்கிறாரு, என்ன சொல்கிறா இவ நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறாளேன்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க. என்ன அப்படி பாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே உங்களுக்கு வேறு பாய் வேறு சொல்லணுமா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி இவ எப்பவுமே இப்படி தான் இருக்காளே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. பரவாயில்ல, இப்போ வரைக்கும் வந்து அபியும் ராகவும் பிரிஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு, அபியை தேடி வராரு. வந்து வாங்க மாப்பிள்ளை உள்ளே கூப்பிட்றாங்க. அபியை பார்க்கணுன்னொன்னே அபி வந்து அமைதியாக இருக்காங்க. வந்ததுலேருந்து அவள் யார்கிட்டையுமே பேசலை தம்பி, யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அவள் எப்பவும் பேசினே இருப்பா அப்படின்னோடனே இங்கே வந்து ராகவ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நேராக உள்ளே வராரு பெட்ரூமுக்கு. அபி ப்ளீஸ் அபி வீட்டுக்கு போகலாம் வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து இல்லை எதுக்கு வரணும், அங்கே நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு தான் என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லையே, எப்போவுமே என்னை பிடிக்கல, எதுக்கு தான் திட்டிகிட்டே இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, நேற்றுலேருந்து என்கிட்ட நீங்கள் சுத்தமாகவே பேசலை, வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சாரி கேட்டேன், ஒரு வாட்டியாவது சரின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே இல்லை அபி ப்ளீஸ் அபி நான் சொல்கிறது கேளு, நீ இல்லாமல் என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல, உன் ஞாபகம் நிறைய இருக்குது, உண்மையிலே சொல்கிறேனே, நான் சொல்கிறத நம்பு அபி அப்படின்னு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து அபிக்கு ஒன்றுமே புரியல, இது ராக்கி பாயா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அபி, நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எப்போவுமே கலகலன்னு பேசிகிட்டே இருப்பேன், அந்த பேச்சு குரல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு அபி, ப்ளீஸ் அபி நீ வீட்டுக்கு வந்துடு வா, இப்போவே போயிடலாம் நம்ம 2 பேரும் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ராக்கி பாய் நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன், போகலாமா அப்படி சொன்னோன்னே உடனே சிரிக்கிறாங்க. நிஜமாகவே ராக்கி பாய் நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எப்போவுமே இந்த மாதிரி பேசுவீங்களா அப்படின்னோடனே நான் எப்போவுமே இதுக்கப்புறம் அன்பாக இருப்பேன் போதுமா அப்படின்றாரு. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல அபிக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கட்டுமா அப்படின்றாங்க. சாஞ்சிக்கோ அப்படின்னோடனே அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாஞ்சிக்கிறாங்க. தன்னறியாமல் அபி. இதோட முடியுது.